டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்நிலையில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க இருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது பற்றி அதே போல நீங்களும் செல்வீர்களா என்ற ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் டெல்லி சென்று சந்திக்க வாய்ப்பில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடுக்கு விதித்து, அதாவது நாளையுடன் அந்த 10 நாள் நிறைவடைகிறது 15ஆம் தேதி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விக்கு அது செங்கோட்டையன் ஒரு நல்ல பதிலை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதிவிரைவில் சசிகலாவை தான் சந்திப்பேன் என்றும் திண்டுக்கல் ரயில் நிலையத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியாக கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக அடுத்ததாக இன்னொரு கேள்வி, நயினார் நாகேந்திரன் உங்களிடம் பேசினாரா அப்படின்னு கேட்டதுக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்பதையும் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசியிருப்பதும் உறுதியாகி இருக்கிறது. நாளை தினம் அண்ணா பிறந்த நாளை தொடர்ந்து அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் அதிமுகவில் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.